ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதை நிறைவேற்றுகின்ற போதுதான் ஆண்டவருக்கு நாம் ஏற்புடையவராக முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் எடுத்து சொன்ன உவமையிலே அதைத்தான் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரையுள்ள வசனங்கள். ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அடுத்த மகனிடமும் அப்படியே அவர் சொன்னார். அந்த மகன், நான் போகிறேன் என்றார். ஆனால் போகவில்லை. ஆண்டவர் இந்த உவமையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து, யார் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். அதாவது, நான் போக மாட்டேன் என்று தொடக்கத்தில் சொன்னாலும் மனத்தை மாற்றிக்கொண்டு பிறகு தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தாரே, அவர்தான் என்று உரைத்தனர். ஆண்டவர் இந்த உவமையில் 2 மகன்களை பற்றி மட்டும் சொன்னார். போக மாட்டேன் என்று போன மகன், போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருந்த மகன். ஆனால் உண்மையான மகன் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை ஒத்திருக்க வேண்டும். போகிறேன் என்று சொல்லி போகின்ற மகன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறுதி மூச்சு வரை இறை வார்த்தைக்கு பணிந்து கீழ்ப்படிந்தாரே, அந்த தாயினுடைய மனநிலையை ஒத்திருக்கின்ற மகன்தான் உண்மையாகவே ஆண்டவருக்கு மிக மிக ஏற்புடையவராக முடியும். பிரியமானவர்களே, இந்த 2 மகன்களின் நடத்தையை சற்று அலசி பாருங்கள். மூத்த மகன் தொடக்கத்தில் போக மாட்டேன் என்று சொன்னதற்கு என்ன காரணம்? திராட்சை தோட்டம் நம் தந்தையுடையது, நம் குடும்பத்துடையது, எனக்கும் அதில் பங்கு உண்டு என்று நினைக்காததானே காரணமாக இருந்திருக்க வேண்டும். நல்ல வேளை, பிறகாவது மனத்தை மாற்றிக்கொண்டு சென்று வேலை செய்தானே. 2வது மகன் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அவ்வாறே அவனும் திராட்சை தோட்டம் தனக்குரியது, அந்த வேலையில் பங்கேற்றால்தான் அதன் பலனிலும் பங்கு பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கூட நாம் விருந்தினர்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம். உழைக்க மனம் இல்லை, ஆனால் உண்ண மனம் இருக்கிறது. வயலில் வேலை செய்ய மனம் இல்லை, ஆனால் அறுவடையில் பங்கு கேட்க தயாராயிருக்கிறோம். அத்தகைய மனநிலையைத்தான் ஒரு விதத்தில் இந்த மகன்களில் பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பலன் தருகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். வேலை செய்ய மனமில்லாதவர் பயனற்ற ஒரு வாழ்வு வாழ்கின்றார். அவர் எந்த விதமான கனிகளுக்கும் காரணமாக இருப்பதில்லை. ஆனால் மனத்தை மாற்றிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தவர் பாலைவனமாக இருந்த தோட்டத்தை கனிதரும் தோட்டமாக மாற்றுகிறவர். குடும்பத்தை, பங்கு சமூகத்தை, திரு அவையை தம்முடைய உழைப்பால் உண்மையாகவே உருமாற்றுகிறவர். இன்றைக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மௌனமாக, ஆரவாரமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி, இரகசியமாக கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தாருக்கும் சமூகத்துக்கும் நிறைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். நிறை மகிழ்ச்சியால் அவர்களை நிரப்புகின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு விதத்தில் திருமுழுக்கின் போது நாம் எல்லாருமே ஆண்டவரிடம் திராட்சை தோட்டத்துக்கு போகிறேன், வேலை செய்கிறேன் என்று வாக்களித்தவர்கள்தான். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அதன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? எல்லாம் வல்லவரை நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கெல்லாம் நாம் சரியான பதில் கொடுத்தோம்.
நாம் அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வாழ்கின்றோமோ என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அருள் பணியாளர்கள் தங்கள் அருள் பொழிவின் போதும், அர்ப்பண வாழ்வு சபைகளை சார்ந்தவர்கள் தங்கள் வார்த்தைப்பாடுகளின் போதும் ஆண்டவரிடம் போகிறேன் என்று தான் சொல்லுகிறார்கள். போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருப்பவர்களை குறித்து ஆண்டவர் உண்மையாகவே வேதனைப்படுகிறார். அதற்கு மாறாக சில நேரங்களில் திருமுழுக்கு பெறாதோர், இப்படி சிறப்பான விதத்தில் அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்படாதோர், வரி தண்டுவோரை போல, விலை மகளிரை போல இறை ஆட்சிக்கு உட்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மனம் திருந்தி போய் ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் உண்மையாகவே ஆண்டவரிடம் போகிறேன், வாழ்கிறேன், நல்லது செய்கிறேன், உமக்காக உழைக்கிறேன் என்று சொல்லி சொன்னதற்கேற்ப பலன் தர நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் ஆண்டவருக்கு உண்மையானவர்கள். இத்தகையவர்கள் இன்றைக்கு பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவது போல கிறிஸ்துவின் மனநிலையை முற்றிலுமாக பெற்றுக்கொண்டு கனி தர வாழ வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்களிலே 3 பெரிய தூண்களின் அடியில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைக்கப்பட வேண்டும் என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஆமேன் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இது முதல் தூண். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மாதிரியை பின்பற்றுகின்றவர்கள் தாட்சியோடு வாழ வேண்டும். இது 2வது தூண். இந்த தாட்சியின் வெளிப்பாடாகத்தான் ஆண்டவர் தம்மையே வெறுமையாக்கினார். அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள், அவரிடம் ஆம் என்று பதிலுரைத்தவர்கள் பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இது 3வது தூண். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் பொதுவிலோ தனிப்பட்ட விதத்திலோ அழைக்கப்பட்ட போது ஆண்டவருக்கு அளித்த வாக்குறுதிகளை மனத்தில் கொண்டு அதை நிறைவேற்றும் வண்ணமாக ஒற்றுமையாகவும் தாட்சியோடும் அடுத்தவர்கள் மட்டில் அக்கறை கொண்டும் பலன் கொடுக்கின்ற வாழ்வை அமைத்துக் கொள்வோம். ஆமென்.